நமது இரட்சகரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி காலை நேர வேத பகுதியாக சங்கீதம் 35, 36 ஆகிய 2 சங்கீதங்களையும், மாலை நேர வேத பகுதியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குற தியான பகுதியாக 35ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். இங்கே சங்கீதக்காரன் தாவீது. நேற்றைய தினத்திலே பார்த்தோம், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று. ஆனால் இன்று அவன் பாடுகிறான், அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னோடு கூட வழக்காடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வழக்காடிகளோட நீர் வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட நீர் யுத்தம் பண்ணும் என்று சொல்கிறான். உங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் இருக்குதா? உங்களுடைய வழக்காடுகிறவர்கள் இருக்கிறார்களா? என்னோடு வழக்காடினவர்கள் இருக்கிறார். நான் பிசினஸ் பண்ணி கொண்டிருந்த போது என்னோட வழக்காடின ஜனங்கள் உண்டு. என்னுடைய சபையில என்னோடு கூட அங்கத்தினர்களாக இருக்கிறவர்களும் என்னை வழக்காடி இருக்கிறார்கள். புற மதஸ்தர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களும் என்னோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணும்படியா, என்னோடு சண்டையிடும்படியா, என்னை அவமானப்படுத்தும்படியா, என்னை வெட்கப்படுத்தும்படியா எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார். என்னிடத்துல நன்மை பெற்றவர்களுக்கு கூட இங்க சங்கீதக்காரன் சொல்லுறார், நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். என்னிடத்துல நன்மை பெற்றவர்கள், என் சபையில் உள்ளவர்கள், வெளியே பிசினஸ் பண்ணும்போது வெளியே மற்ற ஜனங்கள், என்னிடத்துல நன்மை பெற்றவர்கள், என்னிடத்திலிருந்து நல்லவைகளை வாங்கி போனவர்கள், எனக்கு தீங்கு செய்தவர்கள் இருக்கிறார். என்னோடு வழக்காடுகிறவர்கள் இருக்கிறார். எல்லாம் அவர்கள் தோற்று போனார்கள். நான் அப்போது சொன்னேன், ஆண்டவரே, என்னோடு வழக்காடுகளோடு நீங்க வழக்காடுங்க. ஆண்டவரே, என்னோடு யுத்தத்துக்கு வருகிறவர்களோடு நீங்க யுத்தம் பண்ணுங்க. எனக்கு இவர்களோடு யுத்தம் பண்ண எனக்கு முடியாத ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, என்னால ஒன்னும் செய்ய முடியாத ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இதோ உண்மையில் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள் என்று சொல்லுகிறான். பாருங்க, உன்னோடு உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். இப்படி நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு அநேகருக்கு அப்படி செய்திருக்கிறார். என்னோடு வழக்காடினவர்களுக்கு அப்படி செய்திருக்கிறார். இல்லாமல் போக பண்ணிருக்கிறார். அவர்கள் தீங்கு அனுபவிக்க தேவன் செய்திருக்கிறார். உன்னோடு வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போக பண்ணியிருக்கிறார். அநேகர், அது நான் சொல்லக்கூடாது, நான் அப்படி ஜெபிப்பதல்ல, நான் அப்படி கேட்பதல்ல, அவளை அழித்து போட வேண்டும் என்று நான் கேட்கிறது அல்ல. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு கூட ஆண்டவரே வழக்காடுகிறார்களே, என்னோடு கூட ஆண்டவரே யுத்தத்துக்கு வருகிறார்களே, என்னிடத்துல நன்மை பெற்றதை நினைத்து எனக்கு நன்மை செய்ய அவர்களுக்கு முடியாதபடி, பொறுத்துக்கொள்ள முடியாதபடி என் மேல் கோபமாய் தூசண வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்களே, ஆண்டவரே ஆண்டவரே என்று நான் பெருமூச்சு விட்டு ஆண்டவரை துதித்தது உண்டு. ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் ஆண்டவர், இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, நீ என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகளோட யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே என்று நான் கேட்ட நாட்கள் உண்டு. இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணி கானானுக்கு சுதந்திரித்துக் கொண்டு இருக்கும் போது, அவர்கள் தன்னுடைய சுதந்திர பாகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்களில் ராஜாக்களுக்கு விரோதமாய் ராஜாக்கள் எழுமினதை பார்க்கிறோம். அப்படி 2 நாளாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் வந்தார்கள், வழக்காட வந்தார்கள். அப்பொழுது அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. யோசபாத் அதற்கு முன்பதாக அந்த முந்தின அதிகாரங்களை பார்க்கும்போது அநேகரிடத்துல யுத்தம் பண்ணி ஜெயித்திருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்டவர்களிடத்துல யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியவில்லை. பொல்லாத பிசாசு
இவர்கள் அம்மோன் புத்திரர் அழித்து போடு என்று சொல்லியிருக்கிறார். அமலேக்கியர் அழித்து போடு என்று சொல்லியிருக்கிறார். மோவாபியர் அழித்து போடு என்று சொல்லியிருக்கிறார். சேயீர் மலை தேசத்தார், தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அழித்து போடு என்று ஆண்டவர் மோசேக்கு சொல்லியிருக்கிறார். அழித்து போடாத சவுல் ராஜாவை ராஜாங்கத்தை விட்டு விலக்கி இருக்கிறார். நான் இவனை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களிடத்துல நாம் யுத்தம் செய்ய முடியாது. தேவன் தான் யுத்தம் செய்ய முடியும். தேவன் தான் யுத்தம் செய்ய முடியும். ஆண்டவரே, அதான் தாவீது கேட்கிறான், ஆண்டவரே என்னோட எதிர்த்தவர்களோடு நீர் யுத்தம் பண்ணும், என்னோட யுத்தம் பண்ணவர்களோடு நீர் யுத்தம் பண்ணும், என்னோட வழக்காடுகிறவர்களோடு நீர் வழக்காடு. நீங்க வழக்காடுனா சரியா செய்வீங்க, நாங்க வழக்காடுனா நான் யுத்தம் பண்ணா தோத்து போவேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். என் அன்பான தேவ பிள்ளையே, இதே ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்க முடியுமா? இந்த ரீதியில தேவனை நோக்கி பார்த்து உங்களுக்கு விரோதமாய் வழக்காடினவர்களுக்கு வழக்காடும் ஆண்டவர் என்று ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு அப்புறம் போய் ஒரு லாயரை பாருங்க. அந்த லாயர் உள்ளத்துல என்னென்ன பேசணும் என்பதை ஆண்டவர் போடுவார். என் அன்பான தேவ பிள்ளையே, நீ அவன் வழக்காடிட்டான், வழக்கு தொடர்ந்துட்டான், என்னையும் வழக்கு தொடர்ந்து அவனுக்கு நான் வழக்கு தொடர்வதற்கு நானும் ஒரு லாயரை அனுப்பி நான் வழக்கு அவருக்கு பதில் சொன்னேன். அந்த பதில் சொல்லுகிற லாயருக்கு வேண்டிய ஞானத்தை அறிவும் புத்தியையும் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து தாவீதை போல கேட்டா, ஆண்டவரிடத்துல கேட்டா, உங்களோட யுத்தம் பண்ணுகளோட ஆண்டவர் யுத்தம் பண்ணும்படி தூதர்களை அனுப்புவார். உங்களோட வழக்காடுவதற்கு உங்கள் சார்பாய் இருக்கிற உங்கள் வக்கீல் இடத்துல, அட்வொகேட் இடத்துல ஆண்டவர் பேச வேண்டிய வார்த்தைகளை போட்டு பேசுவார். என் அன்பான தேவ பிள்ளையே, தாவீதை போல நீங்க ஜெபிக்க முடியுமா? 20ஆம் அதிகாரத்துல யோசபாத் அப்படித்தான் சொல்றான். ஆண்டவரே 7ஆம் வசனத்துல சொல்லுகிறான், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா என்று சொல்ல பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை 430 வருஷங்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தையை சொல்லி கிளைம் பண்ணுகிறான். அன்பான தேவ பிள்ளை, தேவன் உனக்கு கொடுத்த உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை சொல்லி கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே, நீங்க இப்படி நீ வாழ்ந்திருப்பாய், நீ சுகமாயிருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ சகலவற்றையும் பெற்றுக்கொள்வாய் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. இந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள, ஆண்டவரே என்னுடைய சந்ததி சுதந்திரித்துக் கொள்ள, என் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எதுவாக ஆண்டவரே நீங்க வழக்காடுங்க, நீங்க யுத்தம் பண்ணுங்க. நீங்க கேட்க முடியுமா? கேட்கிறீங்களா? இந்த யோசபாத் கேட்டான என்ன ஆச்சு? ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார், அவர்களுக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்கினார், ஒருவரை அழித்து கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 நாளாகும் 2 நாளாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அதை எடுத்து வாசித்து பாருங்க. அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்களை அழித்து போட்டார். யோசபாத் செஞ்சது என்ன? ஆண்டவரே, ஆண்டவரிடத்துல கேட்டா, அது என்னுடைய யுத்தம், உன்னுடைய யுத்தம் இல்லை ஆண்டவர் என்று சொல்லிவிட்டார். உடனே அவன் துதித்தான், சோத்தரித்தான். என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளை, உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் வழக்காடுவதற்கு வக்கீலுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார். நீ துதி, சோத்தரி. ஆண்டவரை நோக்கி பார்த்து தாவீதை போல ஜெபி, அற்புதங்களை நீ சுதந்திரித்துக் கொள்வார். அதிசயத்தை என் தேவன் உனக்கு இன்றைக்கு காண செய்வார். இந்த 25ஆம் தேதி உன்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை காண்ட அதிசயமான நாளாய், மறக்க முடியாத நாளாய் மாற்றி ஆசீர்வதித்துக் கொடுப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர், அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறவர், பொல்லாத பிசாசு, பொல்லாத மனிதர்கள், சத்துருக்கள், ஆண்டவரே இவர்களோடு நீங்க வழக்காடி யுத்தம் செய்ய. நீங்க எங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, தாவீதுக்கு அன்று நீர் ஆண்டவருக்காக வழக்காடி யுத்தம் செய்தது போல எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் செய்தியை கேட்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வழக்காடுகிற மக்களோடு வழக்காடி, யுத்தம் செய்கிறவரோடு யுத்தம் செய்து எங்கள் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள, அவர்களுக்குரிய வாக்கு தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க, அவர்கள் மாதிரியா ஜீவிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.